வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அமெரிக்காவின் வரி விதிப்பு மலேசிய நிறுவனங்களுக்கு பாதிப்பு இல்லை. பிரதமர் அன்வார் விளக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமல்படுத்தியுள்ள புதிய வரி விதிப்பு முறையினால் மலேசிய நிறுவனங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரத்தின் போது பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவான் எங் எழுப்பிய கூடுதல் கேள்விக்கு பதில் அளித்த பிரதமர், அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு கொள்கையானது அந்நாட்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்வதை தவிர்க்க அமெரிக்காவிலேயே முதலீடு செய்வதை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டது என விளக்கினார். நமது ஆய்வின்படி அமெரிக்காவில் வர்த்தகம் அல்லது முதலீடு செய்யும் மலேசிய நிறுவனங்கள் மீது கிட்டத்தட்ட எந்த வரி விதிப்பும் விதிக்கப்படவில்லை. மாறாக நமது நாட்டில் இயங்கி வரும் மற்றும் வர்த்தகம் செய்யும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த வரிகள் பொருந்தும். எனவே இதனால் மலேசிய நிறுவனங்களுக்கு இழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்று நிதி அமைச்சருமான அன்வார் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மலேசியாவிற்கு வருகை தந்தபோது இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இருப்பினும் டிரம்பின் தற்போதைய வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் ஒப்பந்த மாற்றங்களை மலேசிய அரசாங்கம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அதற்கேற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். ஊழியர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் 2025ஆம் நிதியாண்டிற்கான லாப ஈவு விகிதங்களை வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி சனிக்கிழமை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார நிபுணர்கள் மற்றும் ஆய்வாளர்களின் கணிப்புப்படி இம்முறை லாப ஈவு விகிதம் 6.3 விழுக்காடு முதல் 6.5 விழுக்காடு வரை இருக்கலாம் என தெரிகிறது. 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் இபிஎஃப்பின் மொத்த முதலீட்டு வருமானம் 11 விழுக்காடு அதிகரித்து 63.99 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளதே இந்த நேர்மறையான எதிர்பார்ப்பிற்கு காரணமாகும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்துரைத்துள்ளனர். ஈப்போ தாப்பா அருகே உள்ள வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 314வது கிலோமீட்டரில் இன்று செவ்வாய்க்கிழமை மதியம் 2:06 மணியளவில் நிகழ்ந்த கோர விபத்தில் 71 வயது மூதாட்டி உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயம் அடைந்தனர். கற்கள் ஏற்றிச் சென்ற லாரி, எம்பிவி வாகனம் மற்றும் ஒரு கார் ஆகிய 3 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. இதில் லாரியும் எம்பிவி வாகனம் சாலையோரம் இருந்த 15 மீட்டர் ஆழமான பள்ளத்தில் விழுந்தன. எம்பிவி வாகனத்தின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதே வாகனத்தில் பயணம் செய்த 43 வயது ஓட்டுநர் மற்றும் 77 வயது முதியவர் ஆகிய இருவரும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். காரின் ஓட்டுநரும் லாரி ஓட்டுநரும் காயமின்றி தப்பினர். தாப்பா தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வாகன இடிபாடுகளுக்குள் சிக்கி இருந்தவர்களை சிறப்பு உபகரணங்களை கொண்டு மீட்டனர். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று விஸ்மா பெர்வீராவில் தற்காப்பு அமைச்சின் உயர்மட்ட நிர்வாகத்தினருடன் ஒரு முக்கிய சந்திப்பை நடத்தினார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பில் தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது காலித் நூர்டின், தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கார் மற்றும் மலேசிய ஆயுதப்படை தளபதி ஜெனரல் டத்தோ மலிக் ரசாக் சுலைமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு தயார் நிலை குறித்த முக்கிய அம்சங்கள் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக மலேசிய ஆயுதப்படை வீரர்களின் நலன்கள், நிர்வாக மேலாண்மை மற்றும் தற்காப்பு துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நவீனமயமாக்கல் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் தற்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான வியூக திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்தும் பிரதமர் அன்வார் மற்றும் தற்காப்பு அமைச்சின் அதிகாரிகள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மெக்சிகோவில் தற்போது நிலவி வரும் நிலையற்ற பாதுகாப்பு சூழலை மெக்சிகோ சிட்டியில் உள்ள மலேசிய தூதரகம் வாயிலாக வெளியுறவு அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. மெக்சிகோவில் வசிக்கும் அல்லது சுற்றுலா மேற்கொண்டுள்ள மலேசியர்கள் எப்போதும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகள் நடைபெறும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் உள்ளூர் அதிகாரிகளின் உத்தரவுகளை முறையாக பின்பற்றுமாறும் தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போதைய நிலையில் அங்குள்ள மலேசியர்கள் யாரும் இந்த சம்பவங்களால் பாதிக்கப்படவில்லை என்பதை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது என்று விஸ்மா புத்ரா ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
பேரா மாநில ரமலான் சந்தைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு சுத்தமான உணவுகளை வழங்குவதை உறுதிப்படுத்த கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் நடவடிக்கையை கடந்த 7 ஆண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுகாதார, மனிதவள மற்றும் இந்திய விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் கூறினார். இன்று மாலை 3 மணிக்கு பண்டாபாரு கம்பாரில் நடைபெற்ற ரமலான் சந்தைக்கு வருகை அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோ சிவனேசன் இதனை தெரிவித்தார். இந்த பரிசோதனை நடவடிக்கை பேரா மாநிலம் முழுவதிலும் மேற்கொள்ளப்படுகிறது. மாநில ரமலான் சந்தையில் 6284 தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கம்பாரில் மட்டும் 232 தற்காலிக கடைகள் அமைக்க ஊராட்சி மன்றம் அனுமதி வழங்கியிருப்பதையும் டத்து சிவனேசன் சுட்டிக்காட்டினார். சுத்தம் மிக மிக முக்கியம். பல இடங்கள்லேருந்து உணவு, கெட்டுப்போன உணவு, நச்சுத்தன்மை உள்ள உணவு, ஃபுட் பாய்சனிங் என்று பல இடங்களில் நடந்திருக்கு. ஆனால் பூலான் ரமடானில் இந்த கம்பாலில் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியும் இது வரைக்கும் பதிவாகலை. ஆனால் நம்ம அப்போ இருந்தும் நம்ம இந்த மாதிரி அதிரடி சோதனை, இந்த சோதனை இன்று தொடங்கியிருக்கிறோம். இது கம்பாரில் மட்டும் இல்லை, இருக்கிற அந்த 12 டயராலையும் இது தொடர்ந்து நடைபெறும். இந்த நிகழ்வில் மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் ஃபைசுல் இட்ஸ்வான், கராச்சி சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சலின் இன் மற்றும் மலிம் நவார் சட்டமன்ற உறுப்பினர் பவானி வீரையா ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். இந்தியாவில் பதிவான நிபா வைரஸ் சம்பவங்களை தொடர்ந்து சுகாதார அமைச்சு செயல்படுத்திய எச்சரிக்கை நிலையை தற்போது கண்காணிப்பு நிலைக்கு குறைத்துள்ளது. கடந்த ஜனவரி 29 முதல் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை 60 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் புதிய பாதிப்புகள் கண்டறியப்படாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என சுகாதார அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எச்சரிக்கை நிலை நீக்கப்பட்டாலும் அனைத்துலக எல்லைகளில் கண்காணிப்பு மற்றும் உள்நாட்டு சுகாதார கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என சுகாதார அமைச்சு உறுதியளித்துள்ளது. தீபகற்ப மலேசியாவில் உள்ள லாரி நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக பாதுகாப்பு அளித்து தொண்டோ மற்றும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் 3 அமலாக்கத்துறை அதிகாரிகள் உட்பட மொத்தம் 12 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இன்று கைது செய்துள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் செயல்பாட்டு துணை தலைமை ஆணையர் அமட் குசைரி யையா கூறுகையில், SPRM-இன் புலனாய்வு பிரிவின் கீழ் உள்ள சிறப்பு திட்டக்கிளையும் சாலை போக்குவரத்து துறையான JPJ-வும் இணைந்து இன்று அதிகாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை ஆப் மிடல்மேன் எனும் சோதனையை மேற்கொண்டன என்று தெரிவித்தார். இந்த சோதனையின் போது கில்லான் பள்ளத்தாக்கு மற்றும் நெகிரி சிம்பிலான் பகுதிகளில் உள்ள சில வீடுகள் மற்றும் நிறுவனங்கள் சோதனையிடப்பட்டன. 2023ஆம் ஆண்டு முதல் இடைத்தரகர்கள் மற்றும் ஏஜெண்டுகள் மூலம் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கப்பட்டதற்கான ஆவணங்கள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கருதப்பட்டதால் இந்த சோதனை நடத்தப்பட்டது என்று அமட் குசைரி விளக்கினார். இளைஞர் ஒருவர் தனது தம்பியின் கழுத்தில் கத்தியை வைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கொலலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 24 வயது சரணிய தேவன் என்ற அந்த இளைஞர் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 4:49 மணியளவில் கொலலம்பூர் ஸ்தாபா ஜலான் கந்திங் கில்லான் காம்பங் பாரு ஆயர் பானாசில் உள்ள PPR அடுக்குமாடி குடியிருப்பில் 21 வயதுடைய தனது சகோதரருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 506 பிரிவின் கீழ் சரணிய தேவன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். தனது தம்பி அளித்த புகாரின் பேரில் சரணிய தேவன் அன்றைய தினமே கைது செய்யப்பட்டார். மன உளைச்சலினால் தாம் இத்தகைய விபரீத செயலில் ஈடுபட்டதாக சரணிய தேவன் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து அவரின் மனோநிலையை சோதிக்க மனநல மருத்துவமனைக்கு அனுப்புமாறு மஜிஸ்ட்ரேட் ஃபாரா நபிலா முகமது டான் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு உத்தரவிட்டார். சுமார் 2 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பணத்தை நம்பிக்கை மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து முன்னாள் வழக்கறிஞர் ஒருவரை சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று விடுதலை செய்தது. லட்சுமையா என்ற அந்த முன்னாள் வழக்கறிஞர் தனது முன்னாள் கட்சிக்காரரான மைமுனா லஞ்சோங் என்பவருக்கு சேர வேண்டிய 1,98,592 ரிங்கிட் பணத்தை நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அரசாங்கத்திற்கு எதிராக தொடரப்பட்ட ஒரு சிவில் வழக்கில்
இழப்பீட்டுத் தொகையாக தனது கட்சிக்காரருக்கு வழங்கப்பட்ட அப்பணத்தை அவர் நம்பிக்கை மோசடி செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வழக்கு நீதிபதி கமில் நிசாம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அந்த முன்னாள் வழக்கறிஞருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கும் ஆதாரங்கள் இல்லை என கூறி அவரை வழக்கில் இருந்து விடுவிப்பதாக நீதிபதி கமில் நிசாம் தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் லட்சுமையா தரப்பில் வழக்கறிஞர்கள் ஜி. சுப்பிரமணியம் நாயர் மற்றும் தேவிகா சுப்பையா ஆகியோர் ஆஜராகினர். 2019 ஆண்டு முதல் நிலுவையில் இருந்த இந்த நீண்டகால சட்ட போராட்டம் இதன் மூலம் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. ஆஸ்திரேலிய அமெரிக்க பழமைவாத விமர்சகரான நிக் ஆடம்ஸ் மலேசியாவிற்கான அடுத்த அமெரிக்க தூதராக நியமிக்கப்படுவதற்கான பரிந்துரை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க செனட் சபைக்கு அனுப்பப்பட்ட அவரது நியமனம் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த நிலையில் தற்போது அது காலாவதியாகி மீண்டும் அதிபரிடமே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. அமெரிக்க செனட்டின் வெளியுறவு உறவு குழுவில் இந்த நியமனம் குறித்து எந்த விசாரணையும் நடத்தப்படாமல் நடைமுறைப்படி ஜனவரி 3ஆம் தேதி அது அதிபரின் பார்வைக்கே திருப்பி அனுப்பப்பட்டதாக செனட் இணையதள பதிவுகள் காட்டுகின்றன. கடந்த 2 மாதங்களில் செனட் சபைக்கு மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்ட நீண்ட நியமன பட்டியலிலும் ஆடம்ஸின் பெயர் இடம்பெறவில்லை என்று சிட்னி மார்னிங் ஹெரல்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. பிரபல ரமலான் சந்தை ஒன்றில் குடிநுழைவுத் துறையினர் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த மற்றும் விதிமுறைகளை மீறிய 13 இந்தோனேசிய பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். ஸ்லாங்கூர் பண்டாபருபங்கி லமன் நியாகா கம்யூனிட்டி செக்ஷன் 13 நேற்று பிற்பகல் 3:55 மணியளவில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக குடிநுழைவுத் துறையின் செயலாக்க துணை தலைமை இயக்குநர் டத்து லோக்மான் எஃப்என்டி ரம்லி தெரிவித்தார். சந்தையில் வெளிநாட்டினரின் ஆதிக்கம் மற்றும் சட்டவிரோத வணிகம் குறித்த பொதுமக்களின் புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையின் போது பிடிபட்டவர்கள் அனைவரும் முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியதால் உடனடியாக கைது செய்யப்பட்டனர் என்று டத்து லோக்மான் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் 7 பெண்களும் அடங்குவர். மலேசிய பிரஜைகள் 693 பேர் உட்பட மொத்தம் 720 தனிநபர்களிடம் சோதனையிடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். முறையான பயண ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்தது மற்றும் தங்களுக்கு வழங்கப்பட்ட சமூக விசா விதிகளுக்கு புறம்பாக வியாபாரத்தில் ஈடுபட்டது போன்ற காரணங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று டத்து லோக்மான் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.